ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதில் தான் முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட் நைட் இருக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க. அடுத்தது காலையில் இந்திரா எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது மாதிரி தான் கதையை கொண்டு போயிருந்தாங்க. காலையில் என்ன இவ்வளோ நேரமாக கோலமாவே காணாமல் இங்கே வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கிட்ட கேட்கலான்ட்டு லக்ஷ்மி போவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தா இவங்க இந்திரா தான் எல்லாம் பெருக்கி கோலம் போட்டிருப்பாங்க, நல்லா பெருசாக அழகாக போட்டிருப்பாங்க. என்னம்மா நீ தூங்க வேண்டியது தானே, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டு அப்படின்னு. இல்லை, நான் எங்கள் வீட்டில் எல்லாம் டெய்லியும் எழுந்து பழக்கம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரின்ட்டு இவர் குமரன் வருவார். இவங்க இந்திரா தான் குட் மார்னிங் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குட் மார்னிங்மா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் டீ போட்டு தனியாக இந்திராவுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம் மாமா, எல்லோரும் குடிக்கும் போது நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. சரிப்பா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இவங்க லக்ஷ்மி போயிட்டு எல்லாம் சட்னி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களும் நான் கொடுங்க அத்தை, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை அத்தை, வீட்டில் எல்லாம் எங்கள் வேலையெல்லாம் நாங்கள் தான் செய்வோம், இதில் என்ன இருக்குது, கொடுங்க நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது சரஸ்வதி தான் வருவாங்க. என்ன அத்தை ஃபஸ்ட் நாளே இந்திராவை வேலை வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே இந்திரா தான் சொல்லுவாங்க, ஐயோ அக்கா, நான் அவங்க அத்தை எதுவும் சொல்லலை, நானாக தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைப்பாங்க. இவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெகுலராக லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தான் இங்கே மெஸ் வேலை எல்லாமே பார்த்துப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அத்தனை டிஃபன் ஐட்டம்ஸுமே இவங்க இந்திரா தான் செஞ்சுருப்பாங்க. இவர் கந்தசாமி தான் வருவார். என்ன சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சா, அப்படியே வெளியில் போர்டு வச்சிடலாமா, என்னென்ன ரெடி பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் எழுதுறதுக்காக கேட்பார். உடனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது ரெகுலராக இல்லாமல் எல்லாமே புதுசாக இருக்குது மெனு அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. எல்லாம் இந்திரா சமைச்சது தான் அப்படின்னா உடனே இவர் கந்தசாமி என்ன சொல்லுவார், ஐயோ இந்த பிள்ளைய எப்படி செஞ்சுருக்குதோ செய்யலையே, அப்புறம் எதனா குறை சொல்ல போகிறாங்க கஸ்டமர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லைங்க, டேஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே எழுதி வைப்பாங்க வெளியில் போர்டில். எல்லாருமே சாப்பிட்டுட்டு என்ன கந்தசாமி மற்ற நாள் இல்லாத விட இன்றைக்கி டேஸ்ட்டு செமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்க. இது என்ன எல்லோரும் இதே சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் கந்தசாமி சாப்பிட்றதுக்காக பார்ப்பார். டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இது எல்லாமே யார் செஞ்சதுன்னு கேட்டதுக்கு இந்திரான்னும் போது இந்திராவை பாராட்டுறதுக்காக இவர் உள்ளார போவார். ஏன்பா இது எப்படிப்பா செஞ்ச, எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு. இதெல்லாம் நான் வீட்டில் ரெகுலராக செய்கிறது மாமா, அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு மட்டும் தான் அதிகம், மற்றபடியெல்லாம் எப்பயும் வீட்டில் செய்கிறது தான். வீட்டில் எல்லாமே நீயே செய்வியாம்மா அப்படின்னு. ஆமாங்க மாமா, எல்லாமே நாங்கள் அம்மியில் தான் அரைச்சி செய்வோம், மிக்சிலெலாம் அரைச்சி செய்ய மாட்டோம், அதுதான் அம்மியில் அரைச்சதுனால தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அப்படியே எங்கள் அம்மா கைப்பக்கம் உனக்கு அப்படியே இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் கந்தசாமி இந்திரா பார்த்து சொல்லுவாங்க. தேங்க்ஸ் மாமா அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சாப்பிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை மாமா, நீ சாப்பிடுமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்க மாமா, நான் அவர் வந்துட்டோம், அவர் கூடவே நான் சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் முருகன் தான் தூங்கி எழுந்துட்டு இவங்க காஃபி கொண்டு போயிட்டு டீ எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளார கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் முருகன் பார்த்திங்கன்னா இவங்க இந்திராவை டீ வாங்கி வச்சுட்டு அவங்கக்கிட்ட கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது. நான் உள்ளார பார்த்திங்கன்னா ரூமில் இப்படி இருப்பாங்க. என்னடா முருகா, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்ப, சரக்கு வாங்கிட்டு வர போலியா அப்படின்ற மாதிரி தான் கந்தசாமி வெளியிலேருந்து கூப்பிடுவார். இதோப்பா வரேன் அப்படின்ட்டு இவங்க டீ எடுத்துக்கிட்டு வெளியில் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்திரா சிரிச்சுக்கிட்டே உள்ளார நின்றுட்டுருப்பாங்க. இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்திரா பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்பி நிற்பாங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. எங்கேப்பா கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை மாமா, வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா இங்கே மெஸ்ஸில் இருக்கிற வேலையை செய்யறதுக்கே சரியாக இருக்குது டைமு, நீ வேறு ஒன்றும் வெளியில் போய் கஷ்டப்படணுமா, இப்போ கொஞ்ச நாளைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுப்பா, அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லை மாமா, கொஞ்சம் தம்பிங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்குது, அதனால தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அதுக்கு என்னப்பா நான் கொடுக்குறேன், நீ பார்த்து அதை செய் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக வந்து கந்தசாமி வந்து கொஞ்சம் கஞ்சமான ஆள். எதையும் வந்து எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரி காசு எதுவும் கொடுக்க மாட்டார். சரி விட்டால் எங்கே வேலைக்கு போவாங்களோ அப்படின்றதுனால சரி இந்த வாட்டி நான் செய்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால உடனே இந்திரா வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ அம்மாமா அதெல்லாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்னப்பா இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. ஐயோ இம்புட்டா கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கந்தசாமி கேட்பார். ஆமாங்க மாமா, அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்கல்ல, அதனால் இவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இதெல்லாம் ஒரு ஆள் நீயாம்மா கட்டின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்பாரு. ஆமாங்க மாமா அப்படின்னு. சரி இப்போ வேலைக்கு போய் இவ்வளோ ஃபீஸை நீ அங்கே கட்டணுமா, அதுக்கு நீ பேசாத நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கந்தசாமி வந்து சொல்லுவார். உடனே இந்திராவுக்கு வந்து என்னங்க மாமா நீங்கள் சொல்கிறீங்க, தம்பி தங்கச்சிங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா தான் நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும், தமிழ் மீடியத்துலலாம் படித்தா என்ன வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத சரஸ்வதி கேட்டுட்டுருவாங்க. நானும் எத்தனையோ வாட்டி சொன்னேன், என் பிள்ளைங்களை கூட இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்க சொல்லி இவர் மாமா சேர்க்கறதே கிடையாது, தமிழ் மீடியத்தில் தான் பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு, தமிழ் மீடியத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விடுங்க மாமா அப்படின்ற மாதிரி தான் இவங்க இந்திரா வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும் தமிழ் மீடியம் ஆகட்டும் பிள்ளைங்க எங்கே படித்தாலும் படிச்சிட போகுது, இதில் இங்கே விட்டால் தான் படிக்கணுமா என்னவும், தம்பி தங்கச்சிங்களையும் கொண்டு வந்து நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டோன்னா அவங்க நல்லா படிப்பாங்க, அப்புறம் அந்த காசை நீ அவங்களுக்கு சேவிங்ஸ் போடலாம்ல, இப்போ தங்கச்சி இருக்குதுன்னா அவள் கல்யாணத்துக்குன்னு நீ சேர்த்து வைக்கலாம்ல, இப்போ தம்பிக்குன்னும் போது அவன் மேற்படிப்புக்கு சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்திரா மனசே அவர் வந்து கந்தசாமி வந்து மாற்றிடுவார். சரிங்க மாமா நான் யோசிச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரிப்பா நாளைக்கு நீ வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, ஒரு வாரம் நீ வீட்டில் இரு, அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளார போவாங்க. லக்ஷ்மி வந்து என்னங்க உங்கள் மருமகிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு லக்ஷ்மி வந்து கேட்கும்போது, இல்லை வேலைக்கு போகிறேன்னு அந்த புள்ள, அதனால தான் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். ஐயோ நான் கூட எவ்வளோ சொல்லிட்டேங்க, எல்லா வேலையுமே வந்து இழுத்து போட்டுன்னு செய்கிறா, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறா, ரொம்ப நல்ல பிள்ளையாகவும் இருக்கிறா, சொல்கிற பேச்சு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவள் எல்லாம் செஞ்சிடறா, நான் இந்திராவை முருகனுக்கு கட்டி வச்சது நல்ல வேலை பண்ணேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. யார் நீயா பார்த்த, நான் பார்த்ததுனால தான் கணேசன் போயிட்டு பேசி முடித்தான், நான் தான் இதில் ஜெயித்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. உடனே வந்து இவங்க லக்ஷ்மி தான், ஆமாம் எந்த வேலை செஞ்சாலும் என்றைக்கு அடுத்தவங்கள பாராட்டியிருக்கிறீங்க, தான் பாராட்டணும் தான் மட்டும் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆள் நீங்கள், எப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அப்படியே எபிசோடு முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.